ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்போக்கன் ஹிந்தியில் 7 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 7 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் கிளாஸ் 8 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 8ல் என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். பாஸ்ட் பி வேர்ப்ஸ், அதாவது நம்ம வீட்டில் இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன்றத நம்ம தமிழில் நான் வீட்டில் இருந்தேன், சென்னையில் இருந்தேன்னு சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தியில் ரிலேட்டடான என்னென்ன வரும் வேர்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இதில் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், இதில் கொஷின் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் நான் போர்டில் டீச் பண்ணியிருக்கிறதும் எழுதியிருக்கேன். சப்போஸ் ஹேண்ட் ரைட்டிங் புரியாதவங்களுக்காக ஒரு சில பிரிண்ட்டும் கொடுத்துருக்கேன் சைடில். அதையும் அது முடிச்சுட்டு அந்த கிளிப்பிங் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நிறைய எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன். நல்லா ஸ்கிப் பண்ணாத தொடர்ந்து பாருங்கள், கொஞ்சம் லாங்காக போகும். அதனால் ஓகே, நம்ம வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள். அப்போ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஹிந்தியில் பேசணுன்ற ஆர்வம் இருக்குன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஹிந்தியில் பாஸ்ட் பி வேர்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். பாஸ்ட் பி வேர்ப்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசன்ட் பி வேர்ப்ஸ் பார்த்தோம்ல, ஆம், ஈஸ், ஆர்னு. அந்த மாதிரி ஹிந்தியில் பாஸ்ட் பி வேர்ப்ஸ் என்னென்னா இந்த வாஸு வேறு தான் நம்ம ஹிந்தியில் பாஸ்ட் பி வேர்ப்ஸாக சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில் தா, தி, தே இந்த 3 ஃபார்மேட் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம பாஸ்ட் பி வேர்ப்ஸ் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோன்னா, முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி பேசினா அது பாஸ்ட் பி வேர்ப்ஸ். சரி, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், சார் நாங்கள் கிராமர்லாம் நிறைய படிச்சிருக்கோம், ஒரு சில இடத்துல நாங்கள் வந்தேன், போனேன், படித்தேன், தூங்கினேன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே ரூட் வேர்ப்ஸ் எல்லாம் வருது, அதுவுமே பாஸ்ட் டென்ஸில் தான் வரும், சிம்பிள் பாஸ்ட்டில் வரும். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்றத கேட்கலாம். ஆனால் அது வேறு, இது வேறு. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதில் வேர்ப்ஸ் வரும், வந்தேன், போனேன், சாப்பிட்டேன், தூங்கினேன்றது வரும். இதில் அந்த மாதிரி வேர்ப்ஸ் வராது. ஜஸ்ட்டு இருந்தேன், இருந்தாங்க, இருந்தீங்க, இருந்தோம், அந்த மாதிரி வரும். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எண்டிங்கில் கொடுக்குற அதுக்கான மீனிங்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தானா என்ன அர்த்தம் தமிழில், தீனா என்ன அர்த்தம், தேனா என்ன அர்த்தம், ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எண்டிங்கில் கொடுக்குறேன், அதையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேபிள் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் என்னென்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் பி வேர்ப்ஸில் ஒரு சில டேபிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மே வந்தால் ஹூம் போடுறோம், தும் வந்தால் ஹோ போடுறோம், அந்த மாதிரி ஓ வந்தால் ஹை போடுவோம், வே வந்தால் ஹைங் போடுவோம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹிந்தியில் பாஸ்ட் பி வேர்ப்ஸில் டேபிள்ஸ் பாருங்கள். மே வந்துச்சுன்னா இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், மே வந்துச்சுன்னா மேலாக இருந்தால் தா அப்படி சொல்லணும், ஃபீமேலாக இருந்தால் தி அப்படின்னு சொல்லணும். இதை ரொம்ப அழுத்தி தாங்க படிக்கணும். லேம்பாலாம் தாதி இல்லை தாத்திலாம் சொல்லக்கூடாது, தா தி அப்படி தான் நீங்கள் சொல்லணும், அழுத்தி தான் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஓ வந்துச்சுன்னா, ஓனா என்னது, அவன் இல்லை அவள், அந்த மாதிரி நேம்ஸு எது வந்தாலுமே மேலாக இருந்ததுன்னா அதே தா தான், ஃபீமேலாக இருந்தால் தி தான், சேம் தான். நான்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே வேர்டு தான் நீங்கள் எண்டிங்கில் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் எண்டிங்கில் முடியறதுக்கான வேர்டு, சரிங்களா? அதே மாதிரி தும்மு வந்துச்சுன்னா மேலாக இருந்ததுன்னா தே அழுத்தி சொல்லுவோம், ஃபீமேல் இருந்ததுன்னா தீன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ஃபீமேலுக்கெலாம் அந்தளவுக்கு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, மேல் தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப், ஹம், வே, ஏ எல்லாத்துக்குமே என்ன வரணும்னா மேலாக இருந்தால் தே அப்படி வரும், அதுவே ஃபீமேலாக இருந்தால் தீ அப்படின்னு வரும், சரிங்களா? தீ அது எப்படி சொல்லணும், தீ போட்டு இம் போட்டிருப்பேன், அது திங், தீ அப்படின்னு சொல்லணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தே மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். ஏன்னா இனிஷியலாக கற்றுக்கிறப்போ நம்மளுடைய லாஜிக்கே கொஞ்சமாக கற்றுக்கணும், நிறைய பேசணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சமாக கற்றுக்கிறது நிறைய பேச வைக்கணுன்றது தான். ஸோ இங்கே போட்டிருக்க பாருங்கள், ஆப், ஹம், வே, ஏக்கு தே. சப்போஸ் ஃபீமேலாக இருக்குன்னா ஜூம் பண்ணுறேன், தீ அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். நான் வீட்டில் இருந்தேன், சரிங்களா? நான் வீட்டில் இருந்தேன். இந்த டேபிள் ஒரு தடவை படித்து காட்டிடுறேன். மே போட்டால் மேலாக இருந்தால் தா, ஃபீமேலாக இருந்தால் தி. ஓ வந்துச்சுன்னா மேலாக இருந்தால் தா, ஃபீமேலாக இருந்தால் தி. தும் வந்துச்சுன்னா மேலாக இருந்தால் தே, ஃபீமேலாக இருந்தால் தி. ஆப், ஹம், வே, ஏ. ஆப்புக்குன்னா நீங்கள், ஹம்னா நாம நாங்கள், வேனா அவங்க, ஏனா இவங்க. இதெல்லாம் நம்ம பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வீடியோஸ் பாருங்கள், பேசிக் பாருங்கள், புரியும். ஸோ இதில் மேலாக இருந்தால் தே சொல்லணும், ஃபீமேலாக இருந்தால் தி
அப்படின்னு சொல்லணும். இதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் உள்ளார போகலாம். நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா மே கர் மே தா. இப்போ சப்போஸ் ஒரு ஃபீமேல் பர்சன் பேசுகிறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபீமேல் பர்சன் பேசுகிறாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வீட்டில் இருந்தேன்னு அவங்க சொல்லணுன்னா மே கர் மே தீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லணும், சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்டு, அவன் ஆஃபீஸில் இருந்தான். ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் தேர்ட் பர்சன் கிட்ட சொன்னாங்கன்னா அவன் ஆஃபீஸில் இருந்தான்றத வோ ஆஃபீஸ் மே தா அப்படி சொல்லணும். வோ ஆஃபீஸ் மே தா. அதுவே மூணாவது பாருங்கள், அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா வே குஷ் தே. வே குஷ் தே இல்லை வோலோ குஷ் தே இப்படி கூட சொல்லலாம். சரி, இதுவே நெகட்டிவ்லாம் இது எப்படிங்க சொல்கிறதுனா, நம்ம ஏற்கனவே நகின்றதை சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நியூஸ் கேட்டகரி இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஸோ அதனால் நகின்றதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள், நான் வீட்டில் இருந்தேன்றதுக்கு பாஸ்டில் நான் வீட்டில் இல்லைன்னு தான் சொல்லுவோம். நான் நேற்றுக்கு வீட்டில் இல்லை, தமிழ் லாங்குவேஜ் இல்லைன்னு தான் நெகட்டிவில் வரும். ஸோ நான் நேற்றுக்கு வீட்டில் இல்லைன்னா மே கர் மே நஹி தா அப்படி தான் சொல்லணும். சப்போஸ் அவன் ஆஃபீஸில் இல்லை அப்படின்னா வோ ஆஃபீஸ் மே நஹி தா. அவங்க சந்தோஷமாக இல்லை அப்படின்னா வே குஷ் நஹி தே இல்லை வோலோ குஷ் நஹி தே. ஸோ இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதுக்கப்புறம் கொஸ்டின் ஃபார்மேட்டாக இருந்தால் எண்டிங்கில் கியா போடுவீங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் ஒன் படிக்கிற பாருங்களேன். அவன் ஆஃபீஸில் இருந்தான், அதை நான் கொஸ்டினாக சொல்கிறேன். அவன் ஆஃபீஸில் இருந்தானா அப்படின்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதிக்கணுங்க. நான் ஸ்லைடில் எதுவுமே போடலை, ஜஸ்ட் நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அவன் ஆஃபீஸில் இருந்தானா அப்படின்னா எண்டிங்கில் கியா போடுங்க. ஸோ வோ ஆஃபீஸ் மே தா கியா அப்படி தான் நீங்கள் கேட்கணும். வோ ஆஃபீஸ் மே தா கியா அப்படி தான் நீங்கள் கேட்கணும். சப்போஸ் அவன் ஆஃபீஸில் இல்லையா அப்படின்னா வோ ஆஃபீஸ் மே நஹி தா கியா அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் கூட நீங்கள் கியான்றதை போட்டுக்கலாம் முன்னாடி, அதாவது ஒரு சென்டென்ஸினுடைய முன்னாடியும் கியா போட்டுக்கலாம். மோஸ்ட்லி எண்டிங்கில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஜூம் பண்ணுறேன், இப்போ பார்த்துக்கோங்க ஃபுல்லுமே. ஓகே, இதே மாதிரி டபுள்யூஹெச் கொஷினாக இருந்தால், சப்போஸ் நீங்கள் நேற்றுக்கு எங்கே இருந்தீங்க அப்படின்னா ஆப்கல் கஹா தே. ஆப்கல் கஹா தேனா நீங்கள் நேற்றுக்கு எங்கே இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நான் ஸ்லைடில் போடல, நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரெசென்ட்லேயே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் எல்லாமே. அதுலேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. 1க்கு 2 தடவை எழுதி பார்த்துட்டு சொல்லி பார்க்கணும். நீங்களாகவே செல்ஃபாக சொல்லி தானாகவே சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தியினுடைய ஃப்ளூயன்சி அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதனுடைய டெவலப்மெண்ட் நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கான ஸ்லைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாஸ்ட் பி வெர்ப்ஸில் சேம் ஸ்லைடு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் இது உங்களுக்கு பிரிண்டில் கொடுக்கணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தான்றதுக்கு அர்த்தம் இருந்தேன், இருந்தான், இருந்தது அப்படின்ற அர்த்தம். இருந்தேன், இருந்தான், இருந்தது அப்படின்றது இங்கிலீஷ்லேயும் நான் கொடுத்துருக்க வாஸ். அதுக்கப்புறம் தீன்றதுக்கு அர்த்தம் இருந்தேன், இருந்தால், இருந்தது. இந்த தீன்றது ஃபீமேலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுவும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அது நான் இருந்ததுக்கு கூட ஃபீமேல் கூட இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆமாங்க, நான் உங்களுக்கு சீரீஸ்னு ஒன்று எடுப்பேன். அதில் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் கூட மேல் ஃபீமேல்ன்றது ஹிந்தியில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லி தருவேன். அதனால் அதெல்லாம் பார்த்து பெருசாக நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து தேன்றதுக்கு இருந்தீங்க, இருந்தோம், இருந்தாங்க அப்படின்றது வரும். இதுக்கு இங்கிலீஷில் வேர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ரெஸ்பெக்டில் தீ அப்படின்னு சொல்லுவாங்க. தீனா கொஞ்சம், அதாவது தீன்றதுக்கு அப்படின்ற ஒரு சவுண்டோடு சேர்ந்து வரும். அது ஃபீமேலுக்கு ரெஸ்பெக்டில் கொடுக்கறது. அதுவும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போர்டில் சொல்லியிருக்கேன், பட் இதில் கொடுக்கல, சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரேர் தான், அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து ஒரு ஸ்லைடு ஒன்று போட்டிருக்க பாருங்கள். இது தமிழில் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் மீனிங்கு, சரிங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள், இது டேபிள். ஸோ இந்த பாஸ்ட் பி வெர்ப்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா மே வந்தால் மேலாக இருந்தால் தா, ஃபீமேலாக இருந்தால் தீ. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது தான். ஓ வந்தாலும் மேலாக இருந்தால் தா, ஃபீமேலாக இருந்தால் தீ. தும்முக்கு ஆப் ஹம் வே ஏக்கெல்லாம் நான் மேல் ஃபீமேல் என்ற
டிஃப்ரென்ஷியேட் இதில் கொடுக்கல, ஆரம்பத்தில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. எல்லாமே நீங்கள் போர்டில் என்ன எடுத்துருக்கணும் அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பெல்லிங்காக கொடுத்துருக்கேன், ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் எப்படி படிப்பீங்க? தா தி தே தே. அழுத்தி தான் சொல்லணும். எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியும். சரிங்களா? ஏன்னா ஹிந்தியில் நம்ம ஆல்ஃபபெட் பார்த்துருப்போம். அதில் த த அந்த த தான் இது. சரிங்களா? த த த த. ஸோ அந்த செகண்ட் ஃபார்ம், அந்த த ஃபார்ம் தான் இது. அடுத்து பாஸ்ட் பீவர்ப்ஸ் எக்ஸசைஸ் பாருங்கள். நான் கடலூரில் இருந்தேன் அப்படின்னா மே கடலூர் மே தா. ஃபீமேல் இருந்தால் மே கடலூர் மே தீன்னு சொல்லுவாங்க. அவள் வீட்டில் இருந்தா அப்படின்னா वो घर में थी. நீ நேற்றுக்கு அழகாக இருந்த அப்படின்னா தும் கல் சுந்தர் தே. அழகுன்றதுக்கு சுந்தர், மனோகர், கூப்ஷூரத், அதி சுந்தர் இந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் கூப்ஷூரத், அதி சுந்தர்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறது, அது வேண்டாம். ஜஸ்ட் சுந்தர்ன்றதுக்கு அழகுன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்க கோவிலில் இருந்தாங்க அப்படின்னா வே மந்திர் மே தே அப்படின்னு சொல்லணும். ஸோ வே மந்திர் மே தேனா அவங்க கோயிலில் இருந்தாங்கன்னு அர்த்தம். இன்னும் நான் பாஸ்ட் பீவர்ப்ஸ்க்கு எக்ஸசைஸ் கொடுக்கல, நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக இந்த வீடியோ போகிறதுனால நான் இதிலேயே இன்னும் கொடுக்கல. அது கொடுத்தா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, இது வரைக்கும் நம்ம பாஸ்ட் பீவர்ப்ஸ்னால் என்னது, அதனுடைய டேபிள் என்ன, அதனால் என்னென்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம், அது வெளியில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ வரக்கூடிய வீடியோஸில் ஃப்யூச்சர் பீவர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் பீவர்ப்ஸில் எக்ஸசைஸ் இருக்குது, அதையும் முடிஞ்சால் நான் அதிலேயே அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இதில் நம்ம நெகட்டிவ் ஃபார்மு, கொஷின் ஃபார்மு, WH கொஷின் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். காலையில் ஏஞ்சி படிங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள், அதை பேசி பாருங்கள், அவங்க வந்துடும். ஓகே, பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஓகே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.